மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்தாரு. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அந்த 4 மாதங்கள் 2ஆம் இடம் சொல்றது காலபுருஷனுக்கு, மேஷ ராசி காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். அவர் 2ஆம் இடத்திலேயே காலபுருஷனுக்கு அது பெயர்ச்சியாகி இருக்கிறார். வக்ரகதி அடையும் போது மேஷ ராசியை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த 4 மாதத்துல குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார்? இந்த 4 மாதத்துல குரு பகவான் முதல்ல யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேஷ ராசி அன்பர்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை தன்னுடைய 2ஆம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அதே சமயத்துல விரய ஸ்தானாதிபதி என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சுப விரயத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது குருன்னு சொல்லும் போது நம்ம சுப கிரகம்னு சொன்னோம் இல்லையா, அதனால சுப விரயத்தை கொடுக்கக்கூடியவரும் அந்த குரு பகவான். அவர் உங்களுடைய மேஷ ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இருந்து இந்த வேலைகளை செய்யக்கூடியவர். இப்போ வக்ரகதி அடைஞ்சாச்சு, சுப கிரகம் பாவத்தன்மையை பெற்றாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சில மாற்றங்கள் நடக்க போகுது. பொதுவாகவே மேஷ ராசி என்பவர்கள் தன்னுடைய குணத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கோபம் உடையவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய பேச்சை பாத்தீங்கன்னா கரடு முரடாக தான் பேசுவீங்க. எப்போ பார்த்தாலும் எந்த உறவினர்களாகட்டும், எந்த நண்பர்களாகட்டும், எந்த அலுவலகத்திலேயா இருக்கட்டும், இல்ல ஒரு தான் செய்யக்கூடிய தொழிலாளிகள் கிட்ட, தன்னுடைய பணியாளர்கள் கிட்ட அவர்களுடைய வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கரடு முரடாதான் சொல்வீங்க. கொஞ்சம் நிதானமா அவங்களுக்கு ஒரு அன்போட சொல்லணும். அந்த மாதிரியாலாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்ட அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்காது. ஏன்னா எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீங்க எப்போதுமே அந்த ஒரு நேர்மையாக உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையோ செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல ஒருத்தருக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல போய் முன்னின்ற உதவி செய்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல ஒரு பெயர்ச்சியானது மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்ததுதான். நிறைய ஒரு அளவு கடந்த ஒரு பேரின்பத்தையும், ஏன்னா சில பேர்லாம் வீடு கட்டணும்ன்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது. ஆனா அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து போகும்போதே அந்த மாதிரியான ஒரு யோகத்தை எல்லாம் கொடுத்த அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாத காலமாக அந்த வக்ரகதி அடைய போறாரு. அப்படிங்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த குரு பகவான் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் தொழில் சம்பந்தமான வருமானங்கள் வருது. ஆனா அந்த வருமானங்கள்ல போதுமானதாக இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அந்த போதுமான வருமானம் இல்லை. அதே சமயத்துல அந்த வருமானத்துல கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்னா இந்த மேஷ ராசி என்பவர்கள். அந்த கடன் பிரச்சனையினால குடும்பத்திலையும் நிறைய ஒரு சோதனைகளை அனுபவித்தவர்கள்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி வக்ரநிலை அடைகிறார். வக்ரநிலை அடையும் போது கொஞ்சம் அந்த மாற்றங்கள் கொஞ்சம் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள் கரடு முரடாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை யாரும் கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சதான் குடும்பத்துல கேட்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களை மீறி எல்லாருமே, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மீறி தன்னுடைய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை கேட்டுட்டு செய்வதா இருக்கும். ஆனா இப்ப இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கும்படியாக குடும்பத்தார்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 4 மாத காலம் இருக்கும். இந்த 4 மாத காலகட்டத்துல உங்களுக்கு
அந்த சுப செலவுகள் எல்லாமே விரயமாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ நீங்க வீடு வாங்கணும் போறீங்க, இல்ல ஒரு புதிதாகவே ஒரு தொழில் தொடங்கணும்னு போகக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு, அந்த தொழிலை தொடங்குறதுக்குள்ள உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால புதிதாக தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதத்துல நீங்க செய்ய வேண்டாம். செய்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு மாற்றங்கள் வந்து உங்களால தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும். நிறைய பண விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால பணம் விரயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதையே நீங்க பண்ணினா போதும். புது முயற்சிகள் எதுவும் ஏற்படாதவாறு இந்த மேஷராசி என்பர்கள் நீங்க இந்த 4 மாதம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்து பெண்களாக இருக்கிறீங்கன்னா மேஷராசி என்பர்கள் எப்போதுமே மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு ஒரு காலமாக தான் இந்த மேஷராசி பெண்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஒரு ஆர்டர்ஸ் கொஞ்சம் வீடு தேடி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படி வராது. அப்படியே ஆர்டர்ஸ் வந்து வருமானம் வந்தாலும் அதுல நிறைய விரைய செலவுகள், பெண்களுக்கு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால பெண்களும் பாத்தீங்கன்னா மேஷராசி பெண்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைப்பதற்கு, அடுத்த ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. மேஷராசியில பொதுவா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இதுல அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கடன்கள் அதிகமாக வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. ஏன்னா கேது, அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேதுவோடைய காரக கிரகம். அந்த கேதுவும் வக்ரமாக இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் வக்ரமாக இருக்கிறதுனால 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கடனை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானமே இல்லாம இருக்கும். சில பேருக்கு கடன்கள் கிடைப்பதற்கு, தொழில் சம்பந்தமான கடன்கள் கிடைப்பதற்கு, அடுத்து வேலை சம்பந்தமான பர்சனல் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா அதெல்லாம் அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இதுல பரணி நட்சத்திர அன்பர்கள், பரணி வந்து சுக்கிரனுடைய காரக நட்சத்திரம். அதனால அந்த சுக்கிரனும் குருவும் சேரும் போதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய நகைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான, அதாவது சில செலவுகளுக்காக, சில சொத்து செலவுகளுக்காக, சொத்து சம்பந்தமான ஒரு விரைய செலவுகளுக்காக உங்களுடைய நகைகளை அதாவது அடமானம் வைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் பதவியும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சூரியன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது குரு வக்ர நிலை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசி அன்பர்கள் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் தான் சொல்லணும். 4 மாதங்கள் நீங்க எந்தெந்த முயற்சிகள்லாம் ஈடுபடுறீங்களோ, அதாவது பிறந்த ஊர்ல இல்லாம வெளியூர்லயோ, வெளிநாட்டிலேயோ, வெளி மாநிலத்திலேயோ இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல தாராளமா பண்ணலாம். அது நல்ல வருமானத்தையும் ஒரு நிறைந்த ஒரு வளர்ச்சியையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது மேஷராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல, அதாவது சுய ஜாதகத்துல குரு வக்ரமாவே இருக்கிறாரு, இல்ல உங்களுக்கு குரு தசா புத்தியே நடக்குது அப்படின்னா இன்னும் பல மடங்கு ஒரு அதிகமான ஒரு சுப பலன்களை, குரு வக்ரமா இருந்தா சுப பலன்கள் தான் கண்டிப்பா வரப்போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் எழுதணும், அடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலேங்க ஆளுமை திறன் மிக்க ராசி அப்படின்னு தான் சொல்லலாம். செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ஸோ எந்த வேலையை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. ஒரு வீட்டில் ஒரு மேஷராசி அன்பர் இருக்காரு அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் வீட்டுக்குள்ளே என்ன வேணா பிரச்சனை பண்ணுவார். என்ன வேணா உங்கள் அப்பா கிட்ட சண்டை போடலாம், உங்கள் அம்மா கிட்ட சண்டை போடலாம், கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடலாம். ஆனால் வெளியால் யாராவது சண்டை போடணும் அப்படி நின்னாலே போதும் இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. அதே மாதிரி பாருங்க, கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி இருக்க பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசி பர்சனாலிட்டிஸ். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஆணவம் கிடையாது. என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கான்ஃபிடென்ஸும் இருக்க ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மே 1 குரு பயிற்சியும் போது குரு பகவான் எங்கே இருக்கார், எங்கே இருந்தார், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தார். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தார். அது பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் பேசணும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வக்ரகதி அடைகிறாரே, வக்ர பயிற்சி அடைகிறாரு, இதனால ஏதாவது பாதகமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுங்க. பெருசாக பாதகம்லாம் இல்லை, கவலையப்படாதீங்க. இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரலாக பாருங்க, குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுபரா பாப்பரா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். குரு பகவான் பாருங்க, லார்ட் ஆஃப் 9 and 12 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானுக்கும் அவர் தான் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி அப்படின்னே குரு பகவானை உங்களுக்கு சொல்லலாம். ஸோ மே 1 அதை நான் ஆல்ரெடி சொன்னேன், 2ஆம் பாவத்தில் இருக்காரு. அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ரகதி அடைய போறாரு எப்போ, October 1 தான் அடைய போறாரு. நாங்களாம் உங்களுக்கு முன்கூட்டியே இப்படி உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னாடியே இந்த பதிவெல்லாம் போடுறோம். சரி, ஓகே. இப்போ அவர் வக்ரகதி அடையிறது பார்த்தீங்கன்னா, வக்ர பயிற்சி அடையிறது உங்களுக்கு சாதகமா பாதகமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 செட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? 2 செட்டாக உங்களுக்கு பலனை சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு வக்ரத்தில் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிப்பாருங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் அவசரமாக செய்வார். என்ன செய்வார், அதை உங்களுக்கு இன்னும் நான் நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போவோம். பொதுவாகவே மேஷத்துக்கு நல்லா இருக்குது. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மேஷத்துக்கு தோராயமாக இன்னொரு 7 மாதம் 7.5 மாத காலகட்டம் சூப்பராகவே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக முடிச்சிடுங்க, அதே மாதிரி பேக்கப்லாம் பண்ணி வச்சிடுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ரெகுலராகவே சொல்லிட்டு இருப்பேன். சரி, ஓகே. இந்த அவசரமாக செய்வார், டக்குன்னு செய்வாருன்னு சொன்னீங்களே, அது என்னங்க செய்வார் அப்படின்னு கேட்டால், இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போவீங்க, டக்குன்னு ஒரு வீடு பிடிச்சிடும், டக்குன்னு வாங்கிடுவீங்க. ஒரு கார் வாங்கணும்னா டக்குன்னு போவீங்க, டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க, டக்குன்னு வாங்கிடுவீங்க. ஒரு கிரவுண்ட் வாங்கணும்னா டக்குன்னு போவீங்க, டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க, டக்குன்னு வாங்குவீங்க. ஏன்னா டக்குன்னு பிடிக்க வைப்பார். சரி, இது நல்ல விஷயம் தானே. இதில் என்ன வக்ரகதினால என்ன பாதகம் அப்படின்னா,
ஒரு பாதகம் இருக்குது. என்னென்னா நம்ம டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சுடுவோம், வீடு ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாங்கின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். நம்மளோட தேவைகள் அந்த வீட்டில் சிலது பூர்த்தி ஆகாத மாதிரி இருக்கும். அந்த பூர்த்தி ஆகாதனால நம்மளோட தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு பண்ணி அதை பூர்த்தி பண்ணும். அப்போ ஒரு விஷயத்தை 2 முறை செய்ய வைப்பார், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவையும் ஏற்படுத்துவார். இதை தான் நான் வந்து சொன்னேன் 2 விதமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு சொல்லிட்டோம், அதே மாதிரி ஒரு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குகிறோம், கார் வாங்கும்போது ஒரு பார்க்க உடனே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிடும். அப்புறம் யோசிப்போம், ஐயோ இவ்வளோ செலவு பண்ணது, ஒரு 15-20 லட்ச ரூபாய் காருக்கு ஏன் முதல் போட்டிருப்பானே, 4 லட்ச ரூபாய் கார் என்ன வேலை செய்தோ அதே தான் 20 லட்ச ரூபாய் காரும் செய்ய போகுது, ஏன் நம்ம எப்படி முதல் போட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ வந்து செலவாகுதே இதாகுதே இது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்துவார். அதாவது என்னென்னா உங்களை பெருசாக கெடுக்க மாட்டாருங்க, ஆனால் 2 செலவு வைப்பார் ஃபஸ்ட்டு. அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இப்போ நல்ல சொஃபிஸ்டிகேட்டான கார் வாங்கிட்டோம், அதில் ட்ராவல் பண்ணுறோம், ஐயோ செலவு பண்ணிட்டோமே, ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு, ஐயோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணோம், ஒரு பந்தாக்காக ஒரு மரியாதைக்காக மற்றவங்க முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா, இது ஒரு மைனஸ். அப்போ நல்லது தான் நடக்கும், ஆனால் வந்து பாருங்கள் ஒரு டென்ஷனு, ஒரு பதட்டம், ஒரு வேகம், ஒரு மனசு நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு யோசனை, அதனால் அந்த நல்லதை நம்ம அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்காது. அந்த நல்லது நினச்சி நம்ம சந்தோஷப்பட மாட்டோம், மன ரீதியாக வருத்தப்படுவோம். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படுத்துவார். ஓகே, அடுத்து இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நல்ல பிளானட்டு, ஒரு சுபரு, நல்ல பார்வை, 2ஆம் பாவத்தில் சூப்பராக இருந்தார், ஒரு வக்ரகதி அடையும் போது அது கொஞ்சம் டிஃபால்ட்டாக சம் நெகட்டிவிட்டிஸ் இருக்க தானே செய்யும். உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து நெகட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது வேண்டாங்க. இல்லைங்க எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, இப்போ நீங்கள் மேஷராசி அன்பராக இருப்பீங்க, எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க அக்கா, சொந்த அக்காவாக கூட இருக்குங்க, வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, ஒரு நம்பிக்கையின் பேரில் சொந்த அக்கா நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. யார் சொன்னாலும் கடன் கொடுக்கறது வாங்கிறதுன்றது வேண்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கை. 2வது எச்சரிக்கை, 2வது நீங்கள் எதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், விஷயத்துக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வக்ரமும் பெருசாக பாதகம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நேற்று தாங்க அவர் வந்து பழக்கம், இப்போ சமீப காலமாக 2-3 மாதமாக தாங்க அவர் பழக்கம், ஆனால் ரொம்ப நல்லவராக இருக்கார், அதனால் அவரை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு முடிவில் வந்துட்டேன் அப்படின்றது வேண்டாம். நல்லா தெரிஞ்சவங்க நபரையே வந்து நம்ம வந்து நம்புறது இந்த காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்குது. அப்போ புதுசாக பழக்கமானவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, உங்களுக்கு அந்த தொழில் நல்லா தெரியும், அந்த தொழிலில் இருக்க டாக்டிக்ஸ் எல்லாமே தெரியும், அந்த தொழிலில் இருக்க ப்ளஸ்ஸும் தெரியும் மைனஸும் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த தொழில் தொடங்க. இல்லைனா உங்களோட மென்டார்ஸ்னோட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து காஷியஸாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலியில் வந்து பாருங்கள் குரு வக்ரகதி அடையும் போது என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் நம்ம எங்கள் ஒய்ஃபுங்க நல்லது தாங்க சொன்னேன், என்னவோ உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காங்க ஒய்ஃபு. 2வது ஃபேமிலியிலே எங்கள் தம்பியோட ஒய்ஃபு, அவங்க ஒரு விஷயம் செய்கிறேன்னாங்க, நான் இல்லைம்மா வேண்டாம்மா இது சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொன்னேன். அப்போத்துலேருந்து அவங்க வந்து என் மேலே ஒரு பெரிய ஒரு வஞ்சனையோடு இருக்காங்க, ஒரு கரத்தோடு இருக்காங்க, என்னை வந்து ஒரு எதிரியாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து பாருங்கள் அங்காளி பங்காளி, ஃபேமிலிஸு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, நெய்பர்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள் இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக ஒரு தவறான புரிதல்களை நம்ம மேலே ஏற்படுத்தும், தேவையில்லாமல் ஒரு பகை வரும், இவ்வளோதான். மற்றபடி பெருசாக நெகட்டிவ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி மேஷத்துக்கு சாதகமாக பாதகமாக சூப்பரா இல்லை வந்து ப்ராப்ளமேட்டிக்கா அப்படின்னு பார்த்தா, இது வந்து ப்ராப்ளமேட்டிக் கண்டிப்பாக கிடையாதுங்க, சூப்பர்னு சொல்கிறதுக்கும் இல்லை, சாதகமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். தன்னுடைய மனதில் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் எதையும் கடந்து செய்யும் மேச ராசி அன்பர்களுக்கு
குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகிறது, குரு பகவான் இந்த வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு குரு பகவான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி தான் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்குரியவர். அப்போ 9க்கும் 12க்குரிய குரு பகவான் தற்போது கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் மாதம் முதல் ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்திருந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதே ராசியில் அமர்ந்து பின்னோக்கி நகர்கிறார். இந்த பின்னோக்கி நகர்வது மூலமாக மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு தடைகள், மிகப்பெரிய தடைகள், பிரச்சனைகள், இதை எப்படி சமாளிப்போம், நம்மளும் முயற்சி பண்ணுறோம் அதை சமாளிக்க முடியலையே அப்படின்னு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்க போகுதுங்க. ஏன்னா இந்த குரு பகவான் 2இல் அமர்ந்து வக்ர நிலை அடையும் போது ஏதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, நம்ம கொடுத்து வச்ச பணம் வரமாட்டேங்கி எப்போ தான் வரும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குரு வக்ரம் நிலையை அடைஞ்சோடனே உங்களுக்கு அந்த பணம் திரும்ப உங்கள் கையிலேயே வந்து சேரும். நீங்கள் கொடுத்த பணம் யார் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து அண்ணன் வச்சுக்கோங்கண்ணே, உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இப்போ எனக்கு காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல் கொடுத்த வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறக்காண்டி நிறைய முயற்சிகள் எடுத்து அதில் நிறைய சக்ஸஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது தடையாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் நிவர்த்தியாகி நீங்கள் கொடுத்த வாக்குக்கான விஷயங்களை அவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா வக்ர நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செய்து வச்ச செயல்பாடுகளுக்கு தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் குரு வக்ர பயிற்சின்னு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்க போதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் ஒரு வெளி பயணங்கள், அதாவது எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் செல்லணும் முயற்சி செஞ்சுக்கிருக்கீங்க, அல்லது வெளிநாடு பயணங்களுக்கு முயற்சி செஞ்சுக்கிருக்கீங்க, அது ஒரு தடையாகவே இருக்குது சாமி, நான் வெளியூர் போய் எப்படியாவது சம்பாரிச்சலாம் பார்க்கேன், ஆனால் உள்ளூரில் என்னால் வெளியே போக முடியல, அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த தடையை நீக்கி வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு, அல்லது வெளிநாடுக்கு எது முயற்சிகள் எடுத்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பயணங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா எதிர்பார்த்து பிஸ்னஸ்காண்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அங்கே ஒரு 60 ரூபா ஒரு 50 ரூபா கிடைக்கும், ஆனால் அதை விட அங்கே ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும், ஒரு நல்ல விதமான ஒரு உறவு பாண்டிங் ஏற்படும். ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் இருந்துட்டு வந்த நிலைமைகள் உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகிறது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ர பயிற்சி 10ஆம் மாதம் ஆரம்பிக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டிசம்பருக்கு அப்புறம் ஒரு அதிவேகமான முன்னேற்றம் உண்டு. டிசம்பருக்கு அப்புறம் ஒரு நல்ல வேகமான ஒரு செயல்பாடுகள், அதே போல் உங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அதிவேகமாக செயல்படக்கூடிய தன்மையெல்லாம் இயங்கும் என பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களுக்காக முயற்சி எடுத்திருந்தீங்களோ அந்த முயற்சியை நீங்கள் நடத்தி வைப்பதற்கான காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த குரு வக்ர பயிற்சியில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. ஏதாவது ஏற்கனவே செஞ்சு வச்ச முயற்சிகளுக்கு நீங்கள் செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு. புதியதாக ஒரு முயற்சி எடுக்கிறேன், புதுசாக யாருக்கா போய் வாக்கு கொடுத்துறேன், நான் முடிச்சு கொடுக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறது, அல்லது பணத்தை கொண்டு போய் நீங்கள் போய் யாருக்காக கொடுத்துறது, இந்த பணத்தை நீங்கள் வச்சு கடன் கேட்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவுறது, அல்லது யார்கிட்டையா கடன் வாங்கி உதவி செய்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக நம்ம மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரையும் கட்டாயமாக கடைபிடிக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா வேகமும் விவேகமும் இருக்கும். அதே போல் யாருக்காவது ஒன்றுனா உடனே போய் ஓடி போய் உதவி செஞ்சிருவீங்க. ஆனால் அதனால் உங்களுடைய யோசனை இல்லாமல் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்தினால நீங்கள் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டம்லாம் இனிமேல் நடைபெறக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. புதிய முயற்சிகளை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையும் ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக புதிய முயற்சிகள் தொடங்கலாம். அது தொழில் நிமித்தமான செயல்பாடாக இருக்கட்டும், அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாகட்டும், எதுனாலும் சரி புதிய முயற்சியை கொஞ்சம்
நிப்பாட்டி வைங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அற்புதமான மாதம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சிகள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நடத்தி காட்டலாம். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதேபோல் கால் வலி சம்மந்தப்பட்ட கால் வலி அடிப்பாத வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுன்னு ஏற்படுதுன்னா அருகில் இருக்கும் மருத்துவரை உடனடியாக நாடி அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அக்டோபர் மாதத்திலேருந்து பிப்ரவரி மாதம் வரையும் மேசராசிக்காரர்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகப்பெரிய ஒரு முக்கியமான கடமை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கும் துர்க்கையம்மன் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனை பின்பற்றுங்கள். உங்களுக்கு வரப்போகின்ற தடைகளை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தியாக துர்க்கை அம்மன் இருப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பது உறுதி. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, குரு பகவான் வக்ர காலத்தில் இப்போ பொதுவாக மேஷராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்து வருகிறார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னுடைய பக்தர்களை வைத்து நான் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக மேஷ ராசி என்பர்கள், ஏன்னா எத்தனையோ மேஷ ராசி என்பர்கள் நம்மளோட ஜாதகம் பார்க்க வராங்க, தொழில் செய்யக்கூடியவங்க வராங்க, கம்பெனி தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, எத்தனையோ மேஷராசிகள் அன்பர்கள் உலகம் முழுவதும் நம்மிடத்திலே வருகிறார்கள். அப்போ அவங்கள வச்சு நான் சொல்லணும், ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்தவரையிலும் மேஷராசி என்பர்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு 80% மேஷராசி என்பர்கள் சிறப்பான முறையில் அடுத்தடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது ஒரு 80% மேஷராசி என்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக உள்ளது, காசு பணம் வரவு டிரான்சாக்ஷன் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பழைய ஆண்டுகளை கடந்த காலங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இல்லை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு பெட்டரான பீரியடாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம். ஏன்னா நீங்கள் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னம் ஆனாலும் அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். பாக்யாதிபதி 9, 12 கூடியவன் வக்ரம் அடைகிறார். அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த வக்ர காலத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தொழிலில் தேவையில்லாமல் எதையும் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ரொம்ப நிதானமாக எதையும் சிந்தித்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செயல்படக்கூடியவராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு வேலை செய்தாலும் ரொம்ப யோசித்து செய்யக்கூடியவராக இருப்பீங்க, சிக்கனமானவராக இருப்பீங்க, வீண் செலவு பண்ணாதவராக இருப்பீங்க. எப்படியோ போய் ஒருத்தட்ட காசு கொடுத்து மாட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான். அப்போது பணங்காசுகள் முடக்கம் ஆகின்றதா உடனடியாக கவனிக்க வேண்டும். உடனே உங்கள் பர்த் சார்ட்டை எடுத்து பார்க்கணும். சாமி இருந்தாங்க பாருங்கள், நான் இதுவரையிலும் எந்த சிக்கல்லையும் போய் மாட்டினதே கிடையாது சாமி, இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்படி இருக்குது, நாம் இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து அதுக்கு இமீடியட்டாக ஒரு ரெமெடி, ஒரு இமீடியட்டாக ஒரு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு மேஷராசி என்பர்களே. அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், தறி நெசவாளர்களாக இருக்கலாம், பருத்தி மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கால்நடை பண்ணைகள், பெரிய கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வெளிநாடுகளில் கடைகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், மெயினாக டாக்டர்கள்லாம் இப்போது
மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் ஒரு விதமான குழப்பம், ஒரு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு டிப்ரெஷன். அவங்க டாக்டர் தான், ஆனால் அவங்களுக்குமேவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு மனக்குழப்பமோ இருந்து கொண்டிருக்கும். அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாமும் ஒரு பணத்தை போட்டுட்டு தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க. சம்பந்தம் இல்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ அல்லது ஒரு தொழில் முடக்கம் இருந்துட்டு இருக்கும், அல்லது ஒரு வருமான முடக்கம் இருந்துட்டு இருக்கும், மெயினாக ஒரு பிஸ்னஸ் முடக்கம். அந்த மாதிரியான முடக்கம் இருக்குமே ஆனால் மேஷராசி அன்பர்களே, இதுதான் உங்களுக்கான கால நேரம். இதோ உங்களுக்கான அறிவிப்பு வருகின்றது. இப்போ உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு வக்ர காலத்திலாவது அந்த வக்ர நிவர்த்தி மற்றும் அந்த முடக்கு சரி பண்ணுறதுக்கு, தொழில் முடக்கம் சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதற்கான பரிகாரங்களை கண்டறிந்து உடனடியாக செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி என்பர்களே. இதே போல தான் குடும்ப பெண்கள் மற்றும் குடும்பம் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராக, பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், ஏதேனும் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு ஹெல்பிங் மைண்டில் கொடுத்துருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொழிலுக்காக கொடுத்துருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக கொடுத்துருக்கலாம். அப்போ பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால், வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. வராத பணங்காசுகள் வந்து சேரும், அதை வாங்கிறதுக்கு வழிவகை உண்டு, கவலை வேண்டாம். பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல மேஷராசி அன்பர்களே, சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அண்ணன் தம்பிகள் ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம், ஃபேமிலிக்கு வெளியிலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, சம்திங் பிட்காயின்ஸு. இது இல்லாமல் அசட்ஸ் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது அங்க பங்காளிகளாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சித்தப்பா பிரிப்பாவானாலும் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பாகப்பிரிவினைகள், அதே போல் பிள்ளைகள் ஏமாற்றுதல், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அப்போ இந்த அதாவது போக்குவரத்து வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது இதெல்லாம் கோர்ட்டு கேஸில் இருக்க சாமி நமக்கு ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், இடதோஷங்கள், நிறைய குடும்பத்தில் அல்லது நிறைய பூமியில் நம்ம அந்த இடதோஷ நிவர்த்தியை செய்து தருகின்றோம். ஒரு குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, அடுத்து 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 அந்த குடும்பத்தில் ஒரு வீண் செலவு அல்லது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மாற்றி மாற்றி ஒரு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, அடுத்த பையன், அப்பா அம்மா எல்லாரும் அடுத்தடுத்து ஆஸ்பத்திரி, ஆப்ரேஷனு, வீடே ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருக்குது, ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்குது, குடும்பம் ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது சாமி. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, அப்படி இல்லைனாக்கா நல்ல ஃபேமிலியாக இருக்கும், உயர்ந்த குடும்பமாக இருக்கும், சௌகரியமாக கௌரவமான குடும்பமாக இருக்கும், சமுதாயத்தில் சொசைட்டியில் பேரை சொன்னாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு திருஷ்டி படுற மாதிரி ஏதேனும் ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படும். இப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த வக்ர காலத்தில் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால். ஏன்னா ஏற்கனவே ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு பிணி, ஒரு நோய் உங்களை விட்டு போக மாட்டேங்குதுன்னா
அது இந்த மாதிரி கிரகங்கள் வக்ர காலத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பிணி விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி என்பர்களே. அதோடு மட்டுமல்ல, ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லாமே சௌரியமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் புதுசாக முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்கள் இருக்க போகுது. ஜாப் சேஞ்சஸ் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ், இது நிறைய நடக்க போகுது. அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும். இப்போ வெளிநாட்டில் நம்ம நிறைய பேர் வேலை இல்லாமல் வராங்க, நம்மக்கிட்ட பரிகாரம் செய்கிறாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வேலை கிடச்சிருது. அப்புறம் திரும்பவும் படிப்படியாக அங்கேருந்து நாளைக்கு அவங்க முன்னுக்கு வராங்க. நிறைய அன்பர்களை நாம் பார்க்குறோம். அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல இடமாற்றங்கள் உண்டு, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் இருக்கும். அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம். அப்படி உங்களுக்கு மனசில் ஏதேனும் ஒரு பயம் இருக்குமே ஆனால், இதை தொடர்ந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, சாமி ஏதோ ஒன்று இருக்குது, அந்த மாதிரி மனசில் பயம் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது தொடர்ந்து ஒரு நோய்படுத்தி எடுக்குதுங்க சாமி, தொடர்ந்து நோய்படுத்தி எடுக்குது அப்படின்னா அந்த நோய் விலகுவதற்கு நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. இதே போலத்தான் திருமண யோகங்கள் இருக்குது, குழந்தை பாக்கியங்கள் இருக்குது, அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நாம் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை. அப்போ இந்த மேஷராசி என்பவர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஒரு சில நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவான் வக்ரமாக இருக்கின்றாரோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்கும். அதுவே குரு இயல்பான சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவங்களாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த குரு வக்ர காலத்தில் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு தொழில் அமையுமா, எனக்கு கடன் அடையுமா, எனக்கு நோய் குறையுமா, குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இதை போல் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுக்கான என்ன மாதிரியான மாறுதல்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி.